Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா RRB Group D எக்ஸாமோட 2025ல கேட்ட previous year questions தான் பார்த்துட்டு வரோம். சோ அதுல இருக்கக்கூடிய மேக்ஸ் क्वेश्चंस aptitude questions வந்து ஆல்ரெடி ஒரு 5 questions வந்து நேத்து வீடியோல கொடுத்திருந்தோம். சோ இன்னைக்கு வந்து மிச்சம் இருக்க 5 பார்க்கலாம். இந்த क्वेश्चனை பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் விலையை 5670 என்று குறிப்பிடுகிறார். 28% தள்ளுபடியை அனுமதித்த பிறகும் அவர் வந்து அடக்க விலையில் 26% லாபத்தை பெறுகிறார் எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு. காஸ்ட் ப்ரைஸ் அதாவது நம்ம அடக்க விலை. அடக்க விலை அவர் வந்து குறித்த விலை என்னது? குறித்த விலை ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து அதோட செல்லிங் ப்ரைஸ், விற்ற விலை, விற்பனை விலை. இந்த மூணுக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொருளின் விலையை 5670 என்று குறிக்கிறார். அப்ப மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு? 5670 ரூபாய். இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த மார்க்கெட் பிரைஸ்ல 28% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ இந்த மார்க்கெட் பிரைஸ்ல 28% எவ்வளோ அப்படிங்கிறத கழிச்சோம் அப்படின்னா அதுதான் என்னது? விற்பனை விலை. 28% எவ்வளோங்கிறத குறித்த விலையிலேருந்து கழிச்சோம் அப்படின்னா அதுதான் விற்பனை விலையா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். 5670ல் 28% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 10%ங்கிறது 567 ரூபாய். அப்போ இன்னொரு 567 கூட்டினோம்னா 20%ஆக கிடைச்சிரும். ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? 8% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1%ங்கிறது 56 ரூபா 70 பைசா. அதே மாதிரி 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா 56.70 8ஆல் பெருக்கணும்னா 453.6 கிடைக்கும். ஸோ இதை கூட்டணும்னா 1587.6. நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக 1588. ஏன்னா அதை ஒவ்வொரு தடையும் இந்த 0.6 எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? 1588 ரூபாங்கிறது 28%. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 1588 ரூபாயிலேருந்து 8 ரூபாயை குறித்த விலையிலேருந்து கழிச்சேன். அதாவது டிஸ்கவுண்ட் போக விற்கிற விலை கிடைக்கும். ஸோ அப்போ இதை கழிக்கும் போது எனக்கு 4088 ரூபாய் என்ன கிடைச்சிருக்கு? விற்பனை விலை கிடைச்சிருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விற்பனை விலை என்ன சொல்றாங்க? அப்படி இந்த 4088 ரூபாய்க்கு வித்தா கூட அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? லாபம் கிடைச்சிருக்கு. எவ்வளவு கிடைச்சிருக்கு? 26% லாபம். இப்ப அடக்க விலையில தான் 26% லாபம். அடக்க விலையோட பிரைஸ் நமக்கு தெரியாது. பட் இது என்னவா இருக்கணும்? 100% இருந்துச்சு அப்படின்னா இந்த விற்பனை விலை எவ்வளவா இருக்கும்னா 126% இருக்கு. இந்த 26ங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு. 26ங்கிறது என்னது? லாபம். அதையும் ஆட் பண்ணும்போது அப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா 126% வந்து 4082 ரூபானா 100% எவ்வளோ? அதுதான் அடக்க விலை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மெத்தடில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 126%ங்கிறது 488 ரூபானா 100% எவ்வளோ? அதான் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு 126 இஸ் ஈக்குவல் டு 4082 இன்ட்டு 100. இப்போ இந்த இருக்க 126 டிவைடட் பைல வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 3239 கிடைக்கும். ஏன்னா நம்ம இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 39க்கு பக்கத்தில் வரக்கூடிய வேல்யூ பார்க்கும்போது 40. அதுதான் பக்கத்தில் வரக்கூடிய வேல்யூ. மற்றது எல்லாமே 16, 53, 25 இருக்குது. ஸோ பக்கத்தில் வரக்கூடிய வேல்யூ தான் வரும். ஏன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த 40 வந்திருக்கும். ஓகே? ஸோ ஆன்சர் இருக்கு 3239. ஸோ இதை பொறுத்தளவுக்கு கால்குலேஷன் தான் முக்கியம். கால்குலேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்மை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இந்த மெத்தட் தான் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டைம் ரொம்ப இழுக்கக்கூடிய சப்ஜெக்ட் இதெல்லாம். ஏன்னா நம்பர்ஸை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சில நம்பர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், நமக்கு சிம்பிளிஃபிகேஷனில் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கொஷினை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து பாருங்க, இந்த நம்பரோட இடைநிலையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இடைநிலைனா மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீடியன், மோடு, அப்புறம் வந்து மீன், இது மூணுமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரக்கூடியது. ஸோ மீடியனை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் மீடியனாக இருக்கட்டும் மோடாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ கொடுத்துருக்க நம்பர்ஸை ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது? 2 வருது. 2 டைம்ஸ் வருது. அப்புறம் 3 1 டைம், 4 1 டைம், 5 வந்து 3 டைம்ஸ் வருது. அதுக்கப்புறம் 7 1 டைம், 8 9 11. ஓகேவா? ஸோ டோட்டலாக 3 6 9 11 இருக்கு. 11 வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ 11 வேல்யூஸ் அப்படின்னா அதோட இடைநிலை மீடியன் எங்கே இருக்கும்? எத்தனாவது வேல்யூவாக இருக்குன்னா 6வது வேல்யூவாக இருக்கும். ஓகே? ஸோ அப்போ
1 2 3 4 5 இந்த பக்கம் 5 1 2 3 4 5 இந்த பக்கம் 5. ஸோ அப்போ போச்சுன்னா சென்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன 5, அதுதான் மீடியன் வேல்யூ. ஸோ இப்படி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இடைநிலை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, மோடுனா என்னன்னா எந்த வேல்யூ வந்து அதிகமாக அசெண்டிங் ஆர்டர் எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ இதே நம்பருக்கு மோடு வேல்யூ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, மோடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த 5 தான் 3 தடவை வந்திருக்கு, அப்போ இதுதான் மோடு. ஓகே, மீடியனும் இது தான், மோடும் இது தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, 2 லாரிகளோட வேக விகிதம் 7:4. ஓகே, வேகமான லாரியானது 196 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் மற்றொன்றை விட 7 மணி நேரம் குறைவா இருக்கு. மெதுவா செல்லும் லாரியோட வேகத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே நல்லா பாருங்க, 2 லாரி இருக்கு. ஸோ ஏ அண்ட் பின்னு வச்சுக்கிடுவோம். மொதல் லாரி வந்து ஓகேவா 7:4ங்கிற விகிதத்தில். ஸோ இது வந்து இதோட வேக விகிதம், ஸ்பீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஸ்பீடும் டைமும் எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஏன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைமு குறையும், இது குறைஞ்சிச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். இது எப்பயுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ இந்த ஸ்பீடோட ரேஷியோலேருந்து நான் ஸ்பீடோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு காமனான நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த 4x 7x 4x அப்படிங்கிறத நான் டைமுக்கு மாற்றணும்னா எப்படி மாற்றுவேன்னா, ரேஷியோ அப்படி திருப்பி போட்டோம்னா டைம் கிடச்சிரும். ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ நான் இங்கே கொடுத்துருக்க ஸ்பீடோட ரேஷியோவை டைமுக்கு மாற்றணும் அப்படின்னா டைமுக்கு எப்படி மாற்றலாம், 4x 7xன்னு மாற்றலாமா? ஏன்னா எனக்கு ஸ்பீடும் டைமும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது என்ன பண்ணிக்கலாம், ஸ்பீடையும் டைமையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பீட்லேருந்து டைமையும் டைம்லேருந்து ஸ்பீடையும் சேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் அப்படி தானே பண்ணுவோம், அதே மாதிரி தான் இங்கே. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, 196 கிலோமீட்டர் தூரம். அப்போ டோட்டலாக வந்து 196 டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுக்குமே சேமாக தானே இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் டிவைடட் பை டைம். உங்களுக்கு தெரியும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ டைம் வேணும்னா என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் நம்ம இங்கே டைம் எடுத்துக்கிறோம்னா, இந்த 2 லாரியோட டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 7 மணி நேரம் குறைவாக இருக்குது. ஸோ அப்போ 7ங்கிற டைமுங்க வச்சு அந்த டிஃப்ரென்ஸை வச்சு ஒரு அதிகமான டைம்ல இருந்து கம்மியான டைமை கழிக்க போகிறோம். அதாவது T1 - T2ங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் T1க்கு எடுக்கும்போது நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன, சேம் தான், 196 தான் ரெண்டுமே. ஸ்பீடுங்கிறப்ப என்ன வந்துடும், இது ரெண்டுக்குரிய ஸ்பீடுங்கிறப்போ 7x. அடுத்து மைனஸ் ஒன்று, நீங்கள் இந்த பக்கமும் போட்டுக்கலாம் அந்த பக்கமும் போட்டுக்கலாம். ஸோ 196 டிவைடட் பை 4x. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பீடு இங்கே போட்டிருக்கேன், செகண்ட் இதோட ஸ்பீடு போட்டிருக்கேன். இதோட டிஸ்டன்ஸும் 196 தான், இதோட டிஸ்டன்ஸும் 196 தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸை வச்சு நம்ம ஸ்லோவாக போகக்கூடிய லாரியோட வேகமான 4xஐ கண்டுபிடிச்சிடலாம். 196 காமனாக வெளியே எடுத்தோம்னா 1/7x இருக்கும், அதே மாதிரி 1/4x இருக்கும். ஓகே, ஸோ 196 வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து 7×28x² இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும், 4x - 7x இருக்கும். ஸோ 3x. மைனஸ் வச்சுக்கோங்க. மைனஸுங்கிறது என்னன்னா அதோட ஸ்பீடு கம்மியாகுங்கிறத சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 3 28 அடிக்க முடியாது, ஆனால் 196ஐயும் 28ஐயும் அடிக்கலாம். 196ஐயும் 28ஐயும் அடித்தோம்னா என்ன வரும், 7 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, -3 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 7. அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ இந்த 7ம் கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்க 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 மட்டும் கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன, மெதுவாக செல்லும் லாரியின் வேகம். இந்த மைனஸுங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மெதுவாக போகிறது. ஸோ அப்போ வேகம்ங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடுறது எக்ஸு. ஓகேவா, ஸோ எக்ஸ் இதில் மெதுவாக போகக்கூடியதுன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதா மெதுவாக போகுது. அப்போ 4x கால்குலேட் பண்ணணும். 4 × 3 12. ஸோ ஆன்சர் இதுக்கு 12. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2 குழாய்கள் A மற்றும் B முறையே 18 மணி நேரம் 24 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் எவ்வளவு நேரத்துக்கு பிறகு குழாய் A மூடப்படும்?
இதனால் 16 மணி நேரத்தில் தொட்டி நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 16 மணி நேரம். ஓகேவா? டோட்டல் டைம் வந்து 16 மணி நேரம். அதுல எவ்வளோ டைமுக்கு அப்புறம் ஏ மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏ பி எடுத்துக்கிறோம். ஸோ ஏ வந்து 18 ஹார்ஸ், பி வந்து 24 ஹார்ஸ். நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா இது வேலை பார்த்தா அந்த யூனிட்ஸை வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்போ 18க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுக்க போறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 3 18 3 24. அகைன் 2 டைம்ஸ் போட்டோம்னா 3 4 வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 12 12 2 24 24 into 3 72 வரும். ஓகேவா? ஸோ இதோட டோட்டல் ஒர்க் வந்து 72. அப்போ 72 divided by 18 அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 4 யூனிட் வந்து ஏ வேலை செஞ்சிருக்கு. அதே மாதிரி 72 divided by 24 போட்டோம்னா 3 யூனிட்ஸ். அப்போ ஏ வேலை பார்த்த யூனிட் வந்து 4 யூனிட் வேலை பார்த்துருக்கு, பி வந்து 3 யூனிட் வேலை பார்த்துருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி வந்து 16 மணி நேரமும் வேலை பார்த்துருக்கு. ஏன்னா டோட்டலா 16 மணி நேரத்துல அந்த தொட்டி நிரம்புதுன்னா பி வந்து ஃபுல்லா வேலை பார்த்துருக்கு. ஆனா ஏ தான் சம்டைம்க்கு அப்புறம் வந்து மூடப்பட்டிருக்கு. ஓகேவா? அந்த சம்டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் வேணும்னா என்ன பண்ணணும்? 16 into 3 போடணும். ஸோ 48 ஒர்க் வந்து டோட்டலா பண்ணிருக்கு. அந்த 48ல தான் வந்து என்ன ஆகுது? நமக்கு இந்த 4 யூனிட் வந்து ஏ பண்ணிருக்கு இல்லையா? அந்த 4 யூனிட் வேலையில் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை மூடி இருக்காங்க. அதுதான் நம்ம எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஓகே? ஸோ அப்போ இந்த 48, அதாவது டோட்டல் ஒர்க் 72ல பி பண்ண டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 48. இதை கழிச்சோம்னா மிச்சம் இருக்க ஒர்க் தானே ஏ பண்ணியிருக்கோம். அப்போ இதை கழிச்சோம்னா 24 யூனிட் வருது. அப்போ இந்த 24 யூனிட் வேலை தான் ஏ பார்த்துருக்கு. ஓகே? ஸோ இந்த 24 யூனிட் வேலை மொத்த வேலை. அதை இது பார்த்து 4 யூனிட்டை மல்டிப்ளை பண்ண, அதாவது டிவைட் பண்ணோம்னா அது எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்துருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அடிக்கும்போது 6 வரும். அது டைம். ஸோ 6 ஹார்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு? ஏ வந்து வேலை பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் ஏயை மூடிட்டாங்க. ஓகே? ஸோ நம்ம இதை யூனிட்ஸ் அது பார்த்த வேலையோட பங்கை வச்சு நம்ம டைமை கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது நமக்கு டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் பாருங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா 6 டேஸ்ல. பி மட்டும் ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்குது. அப்படின்னா ஏ அந்த வேலையின் 2 மடங்கை செய்து முடிக்க, அப்ப 2A செய்து முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 15க்கும் 6க்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? எல்சிஎம் எடுத்தோம்னா 3 டைம்ஸ் போடலாம். ஸோ 2ங்கிறேன் 5 3s are 15 2 அவ்வளோதான். ஸோ அப்போ 30 கிடைக்குமா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? 30 divided by 6 போட்டோம்னா இது பண்ண யூனிட் ஒர்க் கிடச்சிடும். ஸோ 5 யூனிட் ஒர்க் பண்ணியிருக்கு. அடுத்து 30 divided by 15 போட்டோம்னா இது 2 யூனிட்ஸ் தான் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் வந்து அதாவது ஏயும் பியும் சேர்ந்து 5 யூனிட் பண்ணியிருக்கு. பி மட்டும் 2 யூனிட் பண்ணியிருக்குன்னா 5ல இருந்து 2 கழிச்சோம்னா ஏ மட்டும் பண்ண யூனிட்டோட வேலை கிடைச்சிருமா? ஸோ ஏ மட்டும் பண்ண யூனிட்டோட வேலை வந்து 3 யூனிட். அப்போ 30 யூனிட் ஒர்க்கில் 3 யூனிட் மட்டும் ஏ பார்த்துருக்குன்னா ஸோ அவளை எவ்வளோ டேஸில் பார்த்துருக்கு அப்படின்னா 10 டேஸில் பார்த்துருக்கு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 2 மடங்கு வேலை செய்து முடிக்க. அப்போ 10 டேஸ்னா 2 மடங்குறப்போ 2 into 10 20 டேஸ். ஆன்சர் இதுக்கு 20 டேஸ். இப்போ இங்கே 2 மடங்கு இல்லை, ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்க எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டாங்கன்னா 10 டேஸில் முடிச்சிருக்கோம். பட் 2 மடங்கு செய்து முடிக்க எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னா 20 டேஸ். ஸோ இதோட வந்து ஒரு 5 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். 5 கொஷின்ஸுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இதே மாதிரி இந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.